வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் டிராமா மூவி. அதாவது இந்த கார்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுவா பசங்க பேஷனேட்டா இருந்து தானே காட்டுவாங்க. இதுல ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் அதுல பேஷனேட்டா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அவளோட ப்ரொஃபஷனே அதுவா தான் இருக்கும். அதாவது ஒரு ஆட்டோ ஷாப் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கா. அதுவும் ஃபுல் ஃபீமேல் ஆப்ரேட்டட் ஆட்டோ ஷாப் அப்படின்ற மாதிரி பயங்கர பேஷனேட்டா அதை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அதே மாதிரி கார்ஸ் மேல பயங்கர பேஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் அதனாலேயே ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேருமே தங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்காமையே ஒருத்தர் பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினோட பிசினஸ காலி பண்றதுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி மூலமா நம்ம ஹீரோவே வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்களோட ஐடென்டிட்டிஸ் ரிவீல் ஆச்சா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்துல புதுமையான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஓரியன்டட் ஆட்டோ ஷாப் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான காட்சி அமைப்புகளையும் ரொம்ப நீட்டாவே காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஏன் அந்த கார்ஸ் மேல அவ்வளவு பேஷன் அப்படின்றதுக்கான அந்த டீடைலிங்குமே ரொம்ப நீட்டா காட்டப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்கும்ல, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த கதையோட ஃப்ளோ இருக்குல்ல, அதாவது இந்த கதையில என்ன மாதிரியான டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடக்க போகுது, எந்த இடத்துல இந்த விஷயங்கள் ரிவீல் ஆக போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆக போகுது, இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஃப்ளோல தான் இந்த கதையுமே கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும் போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ரொமான்ஸ் டிராமா தான். பட் இன்னுமே எதிர்பாராத விஷயங்களோட பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.